வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான உணவுகளில் ஒன்றான குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. இன்றைக்கி நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக அப்படியே கப் கேக் மாதிரி வந்திருக்குதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழிப்பணியாரம் மாவு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேங்க. முத நாளே அரைச்சி புளிக்க வச்சுட்டேன். இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இப்போ இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் சொல்கிற அளவுகள் வந்துட்டு 1/2 கிலோ பச்சரிசிக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்கிற சிறுபருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இது 3 தாங்க முக்கியம். அதாவது 1/2 கிலோ பச்சரிசிக்கு இந்த அளவுகள்: 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து. இது எல்லாத்தையுமே ஊற வச்சு முத நாளே அரைச்சி வச்சிடணுங்க. இப்போ நான் 1/4 கிலோ அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதனால் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு பாகு காய்ச்சிக்கிறலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற கல் தூசி எல்லாம் போயிடும். ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு பாகு பதம் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு கொதிச்சாலே போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சாலே இந்த பாகு ரெடியாயிருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரும் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் வந்துட்டு இந்த பாகில் சேர்த்துடலாம். இந்த சுக்குத்தூள் ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த குழிப்பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாகை வந்துட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் சேர்க்கணும். சூடோடு சேர்க்கக்கூடாது. இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த பாகு ஊற்றும் பொழுது கொஞ்சம் இலக்கம் கொடுத்துரும் மாவு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோங்க. குழிப்பணியார மாவு அரைக்கும் பொழுது அந்த வெந்தயம், சிறுபருப்பு, உளுந்து 3த்தையும் வந்துட்டு முதல்லையே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சரிசியை போட்டு அரைச்சிக்கிறணுங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறணும். அரைச்சி ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கிறணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே போல் குழிப்பணியார கல்லில் எண்ணெய் போட்டுட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறலாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் வெந்துடும். அப்படியே நம்ம வந்துட்டு மெதுவாக வந்துட்டு பிரட்டி விட்டுறலாங்க. நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். அந்த அளவு வந்து சரியாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்தோம்னா கீழே வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியினால பிடிக்க ஆரம்பிச்சிடும், சரியாக வராது. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க தேவையில்லை, சிம்மில் வச்சாலே போதும். இப்போ அடுத்த பக்கம் பிரட்டி விட்டு 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கப் கேக் மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த மாவு கலவையும் இது போல் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த சுவையான பாரம்பரியமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.